ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை உடனடியாக திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டெர்லைட் ஆதரவு கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். பசுமைப்படி இந்த ஸ்டெர்லைட் ஆலையை துவங்கலாம் என்று சிறு குறிப்பு வந்திருக்கிறது. அதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. மக்கள் எல்லாத்துக்குமே நமக்கு கூடிய விரைவிலே தொழிற்சாலை தொடங்க போகுது என்று மீனவர் சங்கம் மற்றும் பொதுமக்கள் பக்கத்தில் ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவருமே எங்களிடம் கூறுவது, சீக்கிரமாக ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும், எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை வேணும்னு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் எல்லாம் வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூடிய விரைவிலே இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்க வேண்டும், மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்னு. 20 வருஷம் இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கோம், இந்த ஆலையில் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல. யாரும் இதுவரையிலும் நீங்கள் உண்மையை நெஞ்சத்தொட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஆலையினால் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க, மூச்சு திறனாங்க, தண்ணீர் நோய் வந்துச்சு, கேன்சர் வந்துச்சுன்னு ஒருத்தரை கூட இதுவரையிலும் யாரும் சொல்லலை. ஆனால் துரதிர்ஷ்டமாக அந்த எதிர்ப்பு, அந்த பயம், இப்படி பண்ணிடுவோங்களோ என்று யாரோ ஒரு தவறான தூண்டுதலின் பேரில் நடைபெற்ற போராட்டத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒரு 13 பேர் இழந்த காரணத்தினால அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் மக்களுடைய ஒரு பரிதாபத்தை கருத்தில் கொண்டு அது இமீடியட்டாக முதல்ல பிளான்ட்டை மூடியா அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. ஆனால் அதனுடைய கான்சிக்வன்சஸ் பார்த்தா இன்றைக்கி 20,000 பேருக்கு மேலே இன்றைக்கி கண்ணீரோட இன்றைக்கி வாழ்வாதாரம் இருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த 13 பேருக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 20,000 பேருக்கு பாதிக்கப்படுறாங்க.